ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு அடிக்கடி முன்கோவம் வருது. இதுக்கு எதாவது மருந்து இருக்கான்னு கேட்டாரு. டாக்டர் சொன்னாரு, இதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. ஆனா எப்பல்லாம் உனக்கு இந்த மாரி முன்கோவம் வரும் அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பேஷண்ட், அத பத்திலாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல டாக்டர் அப்படின்னு கோவத்தோட கத்திட்டு வெளிய போயிட்டாரு. சரிங்க, இது ஒரு ஜோக்கா எடுத்துட்டாலும், பல பேருக்கு இப்படி ஒரு முன்கோபம் இருக்கிறத தான் நம்ம நடைமுறையில பார்க்குறோமே. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். கொஞ்சம் கோவப்படாம இருந்திருந்தா, இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய இருக்காதே. ஏன் சில சமயம் ஒரு சாதாரண விஷயம் கூட ஒரு பெரிய சண்டையா மாரி ஒரு கொலையில போய் முடியிற அளவுக்கு போயிருக்கே. இப்படின்னு புலம்புறவங்க எத்தன பேர் இருக்காங்க? சரி, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி முன்கோபம் இருக்கிறவங்க பல பேர் அத ஒத்துக்கிறதே இல்ல. அதனால அந்த அத கண்ட்ரோல் பண்ண எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம பலரோட வெறுப்ப சம்பாரிச்சுட்டு வாழ்க்கைய தள்ளிக்கிட்டே தான் போறாங்க. சரிங்க, இப்போ ஒரு கேள்வி. கோபம் நல்லதா, கெட்டதா? என்னங்க இவ்வளோ நேரம் கோவத்த பத்தி பேசிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே! இது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. சரிங்க, இந்த கோவன்ற உணர்ச்சிய வந்து பல கோணங்கள்ல பார்க்கலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா உணர்ச்சிகளும் அதாவது எமோஷன்ஸ் நேச்சுரலான ஒண்ணு தான். அது பயம், குற்ற உணர்ச்சி, பதட்டம், அன்பு, பரிதாபம், பச்சாதாபம், வெறுப்பு, விரோதம், இது எல்லாத்துக்குமே ஒரு நியூட்ரல் வேல்யூ தான். ஆனா, நம்ம தான் அதுக்கு நிறத்தையும், ஒரு வடிவத்தையும், ஒரு பொருளையும் குடுக்குறோம். காரணம், மத்தவங்களோட நடத்தைய பற்றியும், சுற்றுப்புற சூழ்நிலைய பத்தியும் நாம பார்க்குற அந்த கண்ணோட்டம் தான் இதுக்கு காரணம். அது மட்டும் இல்ல, அது நம்ம அதுக்கு குடுக்குற ரியாக்ஷன் தான் காரணம். நமக்கெல்லாம் தெரியும் நவரசங்கன்னா என்னன்னு. அந்த 9 ரசங்கள்ல கோபம்ன்ற ரௌத்ர ரசம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பரதநாட்டியத்துல இந்த 9 ரசங்களையும் உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ் சொல்றோம் இல்லையா? அது வழியா டான்சர்ஸ் வந்து ஒரு கதை வடிவில வெளிப்படுத்துவாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சீதைய ராவணன் கடத்திட்டு போனப்போ ராமருக்கு கோவம் வரலையா என்ன? அப்படி ஒரு கோவப்படலன்னா போர் எப்படி நடந்திருக்கும்? அப்போ நல்ல கோவம், கெட்ட கோவம் எதா இருக்கா என்ன? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? என்ன சார் குழப்புறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். குழப்பன்ற சொல் இல்லைன்னா அந்த தெளிவுன்ற வார்த்தைக்கு அதுக்கு அர்த்தமே இல்லை இல்லையா? அது தேவையில்லை. கோவத்தை நம்ம 2 கோணத்துல பார்த்தா தான் நமக்கு சரியான ஒரு புரிதல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஒருத்தர் வந்து அவரோட கோவத்தால அவரே படுற கஷ்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? யார வந்து சந்தோஷமா கோவப்பட முடியுமா என்ன? முடியாதுல்ல. 2வது, அவரோட கோபம் மற்றவரை தனிப்பட்ட முறையிலயோ, ஒட்டுமொத்த சமுதாயத்தையோ எப்படி பாதிக்குது? ஸோ இந்த 2 ஆங்கிள்ல நம்ம பார்க்கணும். அ இப்போ பொதுவா ஒருத்தருக்கு வந்து எந்தெந்த சமயத்துல கோவம் வருதுன்னு பார்ப்போம். முதல்ல சுயமரியாதை ஆபத்துல இருக்கிறப்போ, நம்மோட ஈகோவ யாராவது டச் பண்ணா, நம்ம யாராவது இன்சல்ட் பண்ணா, இல்ல நம்ம எதையாவது இழக்கிறப்போ, இல்ல நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலன்னா, யாராவது நம்மள ஏமாத்துனா, ஏன் சில சமயத்துல நம்ம முட்டாள்தனத்தால நம்ம மேலேயே நமக்கு கோவம் வரத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இப்படி பல காரணங்களால நம்ம கோவம் தூண்டப்படுது. ஒரு நடைமுறை சம்பவத்த பத்தி பார்க்கலாங்க. ஒரு மீட்டிங்ல முன்னாள் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் இருக்காரு இல்லையா? அவர் பேசிட்டு இருக்கிறப்போ, ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவர் மேல வந்து ஷூவ தூக்கி எறிஞ்சாரு. இது என்ன பெரிய விஷயமா என்ன? நம்ம ஊர்ல இது நடக்காத விஷயமா? இதெல்லாம் சகஜம் தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, போலீஸ் இந்த ஆள விசாரிக்கிறப்ப அவர் சொன்னது என்னன்னா, "நான் புஷ் மேல ஷூவ எறியணுன்ற எண்ணத்துல நான் மீட்டிங் வரல. ஆனா, புஷ்ஷோட அந்த போலித்தனமான புன்னகைன்றது இல்லையா? அதுதான் என்ன வந்து எரிச்சல் அடைய வச்சதுன்னு" சொன்னாரு. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரியான அற்பமான விஷயங்கள்லாம் கோவம் வருதுன்னு. அதே சமயத்துல ஒரு சீரியஸான ஒரு சம்பவத்த பத்தி பார்க்கலாங்க. ஜான் லெனன் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற பீட்டில்ஸ் மியூசிக் குரூப் தலைவர், பாப் சிங்கர்ன்னு நெறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஒண்ணும் இல்லைங்க. 1966ல ஜான் வந்து ஒரு தடவ பேசுறப்போ, "நான் இயேசுவ விட பிரபலமா ஆயிட்டு வரேன்னு" ஒரு கேஷுவலா சொன்னாரு அவ்வளோதான். ஒரு பெரிய சர்ச்சையே வெடிச்சது. கடைசியில என்ன நடந்ததுன்னா, 1980ல டேவிட் மார்க் சேப்மன்ற ஒருத்தரு ஜான சுட்டே கொன்னுட்டாரு. இதில கவனிக்க வேண்டியது என்னன்னா, சேப்மன் வந்து ஒரு கிறிஸ்தவ மதவெறியர் மட்டும் இல்லைங்க. அவர் வந்து ஜானோட தீவிர ரசிகர் கூட. அப்ப பாத்துங்க. ஒருத்தரோட நம்பிக்கைய வந்து இன்னொருத்தர் உடைக்கிறப்போ, மக்கள் கொலை செய்ய கூட தயங்க மாட்றாங்க. அப்படி கொலை செய்யப்பட்டவங்க எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி. சரி, இதுவரைக்கும் கோபம் வந்து நமக்கு எந்தெந்த சமயத்துல வருது? அப்புறம் அதோட வெளிப்பாடுல ஏற்படுற கெடுதல் என்னான்னு, சில உண்மை சம்பவம் வழியா பார்த்தோம். இப்போ உ இன்னொரு முக்கியமான ஆங்கிள்ல கோவம்ன்ற அந்த உணர்ச்சிய பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அப்பதான் அந்த கோவம் நல்லதா, கெட்டதான்ற கேள்வியோட அர்த்தம் புரியும்.
நம்மளோட மனித வரலாற்றை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில, ஒரு குறிப்பிட்ட சமுதாய பிரச்சனையில யாராவது ஒருத்தர், இல்ல அவரோட தலைமையில வந்து கோவப்படுற வரைக்கும் எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படலன்றது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. அது பிரெஞ்சு புரட்சியா இருக்கலாம், பெர்லின் சுவர் கட்டுறது, இல்ல இடிச்சது, அப்புறம் ஒரு நாட்டுக்கு சுதந்திரம், இல்ல நாம ஸ்கூல்ல அப்புறம் காலத்துலலாம் படிச்ச அந்த போர்கள், இப்படி அடிக்கிட்டே போலாம். நான் சொல்றது நேர்மறை மாற்றங்கள் மட்டும் இல்லைங்க, எதிர்மறை தாக்கங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ரொம்ப தூரம்லாம் நம்ம போவேனாங்க. மகாத்மா காந்தி வந்து அவரை பிரிட்டிஷர் ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டப்போ அவருக்கு கோபம் இல்லாமையா இருந்திருக்கும். ஆனா, அவர் தன்னோட கோவத்த வெளிப்படுத்துன விதம் தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்க உதவுச்சு. அதுதான் உப்பு சத்தியாகிரகம், சுதேசி மூவ்மெண்ட், உண்ணாவிரதம் இதெல்லாம். அவர் தன்னோட கோவத்த வந்து ஒரு ரெசல்யூஷனா மாத்துனார். அவ்வளவுதான். அப்போ நம்ம கோவத்தால கத்தி, கலடா பண்ணி, அடிச்சு உதைக்கிறத விட, வேற எதார்த்தமான, பவர்ஃபுல்லான வழிகள் இருக்குன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். நம்மலாம் பார்த்துருப்போம். ஒருத்தருக்கு வந்து கோவம் வரப்போ, அவரோட கண்கள் சிகப்பா மாறும். ஏன்னா, அப்போ நம்மோட அந்த ரத்த அழுத்தம் அதிகரிக்குது. அது மட்டும் இல்ல, நம்மளோட ரத்த குழாய்கள் சுருங்கவும் ஆரம்பிக்குது. இது இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தா இதய நோய்கள் வரவும் வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் மனத அளவுல வந்து டென்ஷன் ஜாஸ்தி ஆகி ஒரு செயல்ல வந்து அது மன அழுத்தம் கூட மாறலாம். தூக்கம் கெடலாம். அப்புறம் இந்த உறவு முறை பாதிக்கப்பட்டு, அது வந்து ஒரு நீண்ட நாள பகையா கூட மாறலாம். தலைமை பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் வந்து அவரோட மிகைப்படுத்தப்பட்ட கோவத்தினால ஒரு பெரிய போரே உருவாக்கி, அதனால போர் வீரர்கள் மட்டும் இல்லாம நெறைய அப்பாவி பொதுமக்கள் இருக்கிறதையும் தானே வரலாறு சொல்லுது. அப்படின்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா, அது முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவம்ன்றது ஒரு உணர்ச்சி, அதாவது எமோஷன். அது ஆக்ஷன் அல்ல, அது வந்து ரியாக்ஷன். அதனால எந்த ஒரு எமோஷனையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா, அது திறமையா நிர்வாகம், அதாவது மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு பல வழிகள் இருக்குங்க. இப்போ நான் சொல்லப் போற இந்த வழிமுறைகள்லாம் கவனமா கேட்டு உள்வாங்கிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். லிஸ்ட்ல இருக்கிற முதல் டெக்னிக் என்னன்னா, அந்த சம்பவம் நடக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் உடனே விலகி போறது தான். என்ன சார் இவ்வளோ சிம்பிளா சொல்லிட்டீங்களான்னு நினைக்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு உடல் இயக்கமும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றல் வடிவங்கள், அதாவது எனர்ஜி பேட்டர்ன் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் மாத்துது. அதனால அந்த சம்பவத்த சுத்தி இருக்கிற சுழலும், கோப எண்ணங்களோட விளைவுகள வந்து ரொம்பவே குறைக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க திரும்பி வரும்போது, உங்க மனநிலை வேற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம கோவப்படுறப்போ வந்து நம்ம எதையும் படபடன்னு துடிக்கிறத நம்ம உணர்ந்திருப்போம் இல்லையா? அப்போ நமக்கு தேவையானது என்ன? அதிகப்படியான ஆக்ஸிஜன். அதனால சில முறை வந்து ஆழ்ந்த மூச்சு எடுக்கிறது நல்லது. அப்போ நம்மோட மனசு கொஞ்சம் சாந்தி அடைய முடியும். இத வந்து இந்த மனத்தளர்வு காண்றதுக்காக இது வந்து ஒரு மாற்று மருந்துன்னு தான் சொல்லணும். அப்புறம் நம்மளோட கண்ணோட்டம். ஒருத்தர் உங்க மேல கோவப்படுறாருன்னு வச்சுப்போம். அப்போ கொஞ்சம் நிதானிச்சு, அது என்ன காரணம் இருக்கும்? இல்ல அதுக்கு நீங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சீங்கன்னா, உங்களோட உடனடி பதற்றத்தையும், முன்கோவத்தையும் தவிர்க்க முடியும். இல்லன்னா குறைக்கவாது முடியும். அதே மாதிரி நீங்க இன்னொருத்தர் மேல கோவப்படணும்னு ஒரு ஃபீலிங் வந்துன்னா, அந்த மாதிரி தவற நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா? இல்ல இனிமேல் அந்த தவற நீங்க செய்ய மாட்டீங்கன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கேரண்டி குடுக்க முடியுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு, உங்க மனச பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா, பல பிரச்சனைகள முன்கூட்டியே தவிர்க்க முடியும். சமீபத்தில என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஜோக் ஒண்ணு சொன்னாரு. அதாவது உங்கள சங்கடப்படுத்துபவர் வந்து உங்களோட ரொம்பவும் இளையவரா இருந்தா 10 வரைக்கும் எண்ணிட்டு அப்புறம் பேசுங்க. அ அந்த நபர் வந்து உங்க பலத்துக்கு சமமானவரா இருந்தா 30 வரைக்கும் எண்ணிட்டு பேசுங்க. அந்த நபர் உங்களோட வலிமையானவரா இருந்தா 100 வரைக்கும் எண்ணிட்டு பேசுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கை துணைவியா இருந்தா தொடர்ந்து எண்ணிட்டே இருங்க, நிறுத்தாதீங்கன்னு. இந்த ஜோக்ல ஒரு உண்மை இருக்குங்க. அதாவது ஏதாவது சமயத்துல வந்து நீங்க கோவப்பட நேரிட்டால், நம்பர கவுண்ட் பண்ணா, நம்ம மனம் கொஞ்சம் டைவர்ட் ஆகி, முன்கோபம் வராது. இது உண்மையிலே வேலை செய்யுங்க. முயற்சி செஞ்சு பாருங்க. இதுக்கு நான் பயன்படுத்துற ஒரு பிராக்டிகல் டூல பத்தி சொல்லப் போறேன். ஆ பெரும்பாலும் எனக்கு எரிச்சல் ஊட்டுற ஒரு சூழ்நிலை வந்து ஃபேஸ் பண்றப்போ, கற்பனையா வந்து ஒரு எமோஷனல் தெர்மாமீட்டர் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதுல வந்து 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஒரு மார்க்கிங் இருக்கும். அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணீங்க. 0ன்னு சொன்னா எல்லாமே நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அதனால தேவையற்ற பதற்றம் அதெல்லாம் தேவையில்ல. 10ன்னு சொன்னா உண்மையிலேயே பயமுறுத்தக்கூடிய அளவுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம நினைவுல வச்சுக்கணும். இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது எந்த அளவுல இருக்க முடியும்? அது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்துல உங்க கணிப்பு சரியா இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த டூல அடிக்கடி நீங்க பயன்படுத்துறப்போ, உங்க கணிப்பு சரியா அமைப்பு நாளடைவுல. இதனால ஒரு விஷயத்துக்கு அதிகப்படியா
தேவையில்லாமல் கோபமும் உங்களுக்கு வராது. அதே சமயத்தில் உங்களோட நியாயமான கோபத்தை நீங்கள் காட்டாமல் இருக்கவும் மாட்டீங்க. சரிதானே? ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, கோவம் வரப்போ அமைதியாக உட்காந்து அதை கவனிங்க. அதுக்கு எதிராகவோ இல்லை ஆதரவோ இருக்காதீங்க. அதோடு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதீங்க. அதை அடக்காதீங்க. பொறுமையாக இருக்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போது உங்கள் ஆற்றலோட அந்த பொறுமை மட்டும் தான் நீங்கள் சேர்க்குறீங்க, வேறு எதுவுமே இல்லை. ஒரு விஷம் வந்து உங்களை ஆட்கொள்கிறப்போ அந்த மனநிலை வேறு எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மரங்களை வந்து நீங்கள் புறக்கணிச்சிட்டு காட்டை தேட ஆரம்பித்தா அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா நீங்கள் காட்டை பார்க்க முடியாது. ஓஷோவோட இந்த கருத்து கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக இருந்தாலும் நம்ம மனசை வந்து நிர்வாகப்படுத்த இது உதவும்னு நான் நம்புகிறேன். ஒரு நாள் என்னோட நண்பரோட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் ஒரு கோவக்காரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட கேட்டேன், தியானம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு. அவர் சொன்னார், என்ன அப்படி கேட்டுட்டீங்க, எவ்வளோ தியான வழிமுறைகள் தெரியுமா? விபத்தானா மெடிடேஷன், ஜென்டி மெடிடேஷன், டிரான்ஸ்னெட்டல் மெடிடேஷன், சுதர்ஷன் கிரியா, பகவதி மெடிடேஷன், ஆல்ஃபா மெடிடேஷன், இப்படி அவர் அடிக்கிட்டே போனார். பரவாயில்லையே, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே நீங்கள், எதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அட போங்க சார், ஒரு 2 மணி நேரம் என்னால் ரீல்ஸ் பார்க்கறது கூட நேரம் இல்லை, இதையெல்லாம் வேறு பண்ண முடியுமான்னு. வேலையை பார்ப்பீங்களா? இப்போது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆக தியான பயிற்சி வந்து அப்புறம் அந்த தியான பயிற்சி அப்புறம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் கோவத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு எப்படி உதவும் நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நாம் கொடுக்குற அந்த வேல்யூட தீவிரம் தானே நம்மளை அந்த செயலில் செய்ய வைக்குது. நாம் இது வரைக்கும் பேசுனது வந்து ஒரு பொதுவான கோவத்தை பற்றி இல்லைங்க. ஆனால் அதிகப்படியான அந்த வரம்பில்லாத பொருத்தமற்ற கோவத்தை மேனேஜ் பண்ணுறதை பற்றி தாங்க. கோவன்றது வந்து முதல் அனுபவிக்கப்படுற ஒரு உணர்ச்சி. அதே சமயத்தில் அதுதான் கடைசியாக கட்டுப்படுத்தக்கூடிய உணர்ச்சியும் கூட. பாட்டம் லைன் என்னென்னா, தவறான முறையில் வெளிப்படுத்துகிற அந்த கோவம் அப்படின்றது ஆசிடை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றுற மாதிரி தான். அது பாத்திரத்தில் இருக்கிற பொருளை விட அந்த பாத்திரத்துக்கு தான் லாங் டேர்மில் அதிக பாதிப்பை உருவாக்கும். அந்த பாத்திரம் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனமும் உடலும் தான். ஆக கோவம் வரப்போ ஆக்ரோஷம் வேண்டாம், அடக்க முயற்சி செய்யாதீர்கள். ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு வந்து சேஃப்டி வால் இல்லைன்னா எப்படி? வெளிப்படையாக சொல்லுங்கள். ஆக டோன்ட் அக்ரெஸ், டோன்ட் சப்ரஸ், ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ், அவ்வளோதான். ஸோ நான் பேசின இவ்வளோ விஷயங்களையும் செயல்படுத்துறது ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியோ இல்லை பர்சனல் லோன் வாங்குற மாதிரியோ அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அதுக்கு கமிட்மெண்ட் இருக்கணும். மனம் இருந்தால் மார்க்கம் இல்லையா? இந்த ஒலிப்பதிவு உங்களோட நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நான் சொல்லிடுற இந்த யுக்திகளை வந்து யூஸ் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.